வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 11th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.9ல கொஸ்டின் நம்பர் 3 இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல இப்படி ஒரு கொஸ்டின் கொடுத்திருக்கு. இத பார்சியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஃபிராக்ஷனா எழுதணும். பகுதி பின்னங்களாக மாற்றுக. அப்படி பகுதி பின்னங்களாக அல்லது பார்சியல் ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஃபிராக்ஷனா மாத்துறதுக்கு நம்ம முதல்ல செக் பண்ண வேண்டிய என்னன்னா, இந்த நியூமரேட்டர்ல பவர் செக் பண்ணணும். இதோட டிகிரி 1. டினாமினேட்டர்ல இந்த ஃபேக்டருக்கு 2, இங்க 1, இங்க 1, அப்போ 1 1 2, இப்போ 4 இருக்கு, பவர் 4 இருக்கு. இப்போ நியூமரேட்டர் ஸ்மால் நம்பர், டினாமினேட்டர் பிக் நம்பர், இப்படி வந்தா கரெக்ட். அதனால இதை நம்ம பார்ட்டா எழுதலாம், சின்ன சின்ன ஃபிராக்ஷனா எழுதலாம். அதுக்கு ஒவ்வொரு ஃபேக்டரையும் நம்ம தனித்தனியா போடணும். x² + 1 + x - 1 + x + 2 இப்படி போடணும். இதுல x² வந்தா இங்க x டேர்ம் ஒரு நம்பர் போடணும். இங்க x வந்தா ஒரு நம்பர் ab எடுத்துட்டோம், அப்ப c. இங்கே x வந்தா ஒரு நம்பர் போடணும். இப்போ a b c d வேல்யூ கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு சின்ன சின்ன பார்ட்டான ஃபிராக்ஷன்ஸ் வந்துரும். அதான் நம்ம ஆன்சரா இருக்கும். இதுல ab கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த ஃபேக்டரை எடுக்கணும். இந்த ஃபேக்டரை எடுத்து 0 போட்டு பார்க்கணும். x² + 1 = 0. இதுல x² = -1. அப்ப x = √(-1) வரும். √(-1)ங்கிற ஒரு நம்பர் கிடையாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால இது 0வா போட முடியாது. போட்டா x வேல்யூ கிடைக்காது. அதனால ab இந்த மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் c பார்ப்போம். இப்ப c கண்டுபிடிக்கணும்னா c யோட டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டரை எடுத்து 0 போடணும். இப்ப x - 1 = 0. இதுல இருந்து x கண்டுபிடிக்கணும். x -1 இங்க வந்தா +1, அப்ப x க்கு வேல்யூ கிடைக்குது. அதனால இந்த c கண்டுபிடிக்கலாம். இப்ப c க்கு கீழே x - 1 இருக்கு. இந்த x - 1 இங்க x - 1 இருக்கு. இதை விட்டுறணும். விட்டா x/x² + 1 × x + 2 இருக்கு. இந்த x ல எல்லாம் அந்த வேல்யூவை போடணும். x = 1 போட்டா 1/ இது x க்கு 1, அப்ப 1² னா 1 + 1 × x க்கு 1 போடுறோம். 1 + 2, இதுதான் c யோட வேல்யூ. = 1/ இது 2 × 3, அப்போ 1/2 × 3 6. இதுதான் c யோட வேல்யூ. நம்ம c யோட வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். c 1/6, இங்க 1 இங்க 6 போடலாம். இனி d கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். d கண்டுபிடிக்கணும்னா அதே மாதிரி d க்கு கீழே வரக்கூடிய ஃபேக்டரை 0 போடணும். அப்ப x + 2 = 0. இதுல இருந்து x = இந்த +2 அங்க வந்தா -2. அப்ப x க்கு வேல்யூ கிடைக்கும். அதனால d கண்டுபிடிக்கலாம். அப்ப d க்கு கீழே x + 2 இங்க வருது. இங்கேயும் x + 2 இருக்கு. இதை விட்டுறணும். விட்டா x/x² + 1 × x - 1 இருக்கு. இந்த x க்கு இந்த -2 போடணும். இப்ப x க்கு -2 -2² அப்பனா 4 + 1 × x க்கு -2 இங்க -1 = -2/, இது 5,
into minus 3. The minus minus சேர்ந்து plus ஆயிரும் equal to 2 by 5 3s are 15. அப்ப d ஓட வேல்யூ 2 by 15. அப்ப நம்ம இங்க d க்கு வேல்யூ போடலாம் 2 by 15 இப்படி போடுவோம். இப்போ CD கண்டுபிடிச்சிட்டோம். இனி ax plus b இது போடுறதுக்கு a க்கு வேல்யூ b க்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த AB கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு நம்பர் ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஏபில கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணா நமக்கு ஏபி ஆன்சர் கிடைக்கும். ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்னா எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம முதல்ல கொடுக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது இங்க வரக்கூடிய வேல்யூஸ் போடக்கூடாது, 1ம் -2ம் போடக்கூடாது. அப்ப நம்ம 0 கொடுக்கலாம். எக்ஸுக்கு 0 போட்டா இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்ப்போம். இங்க 0 போட்டா இப்ப 0 பை எந்த நம்பர் வந்தாலும் லெஃப்ட் சைடு 0 ஈக்குவல் டு இது எல்லாமே இங்க 0 வந்தா எது வந்தாலும் அது 0 ஈக்குவல் டு எக்ஸுக்கு 0 போட்டா a இன்டு 0 அப்ப இது போயிடும். மேல b மட்டும் இருக்கும் பை எக்ஸுக்கு 0 போட்டா 1 வரும் பிளஸ் 1 பை 6 இன்டு எக்ஸுக்கு 0 போட்டா இது போயிடும் அப்ப -1 வரும் பிளஸ் 2 பை 15 இன்டு எக்ஸுக்கு 0 போட்டா 2 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 0 ஈக்குவல் டு b பை 1னா b, இது -1 பை 6, இந்த 2 கேன்சல் ஆயிரும் 1 பிளஸ் 1 by 15. இதுல இருந்து b equal to இந்த 1 by 6 இங்க வந்துரும், -1 by 6 இங்க வந்தா plus 1 by 6, the plus 1 by 15 இந்த பக்கம் வந்தா -1 by 15 கிடைக்கும். implies b equal to 6க்கும் 15க்கும் LCM 30 வரும். இப்போ 30 வரணும், இங்க 6 இருக்கு, அப்போ 5 மல்டிப்ளை பண்ணா 5 6 ஆர் 30, அப்ப இங்கேயும் 5 மைனஸ் இங்க 30 இருக்கு, இங்க 15 இருக்கு, அப்ப இது 30 ஆகணும், அப்ப இன்டு 2, அப்ப இங்கேயும் இன்டு 2, அப்போ -2 ஈக்குவல் டு 3 by 30. இதை கேன்சல் பண்ணா 110 ஈக்குவல் டு 1 by 10 கிடைக்கும். அப்ப b ஈக்குவல் டு 1 by 10 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இதே மாதிரி a கண்டுபிடிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன், ஏதாவது ஒரு நம்பர் நம்ம போடலாம், எந்த நம்பர் வேணாலும் போடலாம். இங்க xக்கு 1 எடுத்துட்டோம், எடுக்கக்கூடாது, -2 எடுக்கக்கூடாது, 0 எடுத்தாச்சு. அப்ப இன்னொரு வேல்யூ நம்ம -1 எடுக்கலாம். xக்கு -1 எடுத்தா இது -1 பை -1க்கு ஸ்கொயர் எடுத்தா 1 plus 1 into -1 -1 into -1 plus 2, இதான் left side equal to இங்க xக்கு -1, அப்ப a into -1 by plus b வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பை xக்கு -1, அப்ப -1 ஸ்கொயர் பண்ணா 1, அப்ப 1 plus 1 plus 1 by 6 into -1 -1 plus 2 by 15 into -1 plus 2. இதை சால்வ் பண்ணும்போது a யோட வேல்யூ கிடைக்கும் ஈக்குவல் டு இது என்னன்னா -1 by 2 into -2 into 1 equal to
minus a plus b by 2 plus 1 by 6 into minus 2 plus 2 by 15 into 1. இதுல இருந்து இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ 1 by 4 2 into 2 4 into 1 4. அப்போ 1 by 4 equal to minus a plus b by 2. இது 6 into 2 12. இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்போ minus 1 by 12 வரும். இது 2 by 15 into 1 15 plus 2 by 15. இப்போ இத நம்ம 1 by 4 equal to இது மூணு நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தா 60 கிடைக்கும். எல்சிஎம் 60 வரும். இப்போ 60 எடுத்தா இங்க 30 போடணும். அப்ப இங்கேயும் 30 போடணும். அப்போ மைனஸ் 30a பிளஸ் 30b மைனஸ் இங்க 60 இருக்கு, இங்க 12 இருக்கு. அப்போ 5 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மேலையும் 5. அப்போ 5 இங்க 60 இருக்கு, இங்க 15 இருக்கு. அப்ப into 4 போட்டா 60 ஆயிடும். அப்ப இங்க ஒரு into 4. அப்போ பிளஸ் 8 இப்படி வரும். இங்க இதுல இருந்து இங்க 4 இருக்கு, இங்க 60 இருக்கு. இது 1 fourth, இங்க 15 fourth. அப்ப 15. அப்ப by 15 இது இங்க வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 15 equal to minus 30a plus 30 into b. b ஓட வேல்யூ 1 by 10 minus 5 plus 8. இப்போ 15 equal to minus 30a, இது கேன்சல் ஆயிடும், 3 கிடைக்கும். plus 3, இது minus 5 plus 8. அப்ப இது ரெண்டும் சேர்ந்தா plus 3. இதுல இருந்து இந்த minus 30a இங்க வந்தா plus 30a ஆயிரும். இங்க 6 இருக்கு, இந்த 15 அந்த பக்கம் போயிடும், minus 15 ஆயிரும். அப்ப 30a equal to minus 9. இது 3 ஆல கேன்சல் பண்ணா 3, இங்க 10. 10a equal to minus 3. அப்ப a equal to இந்த 10 மல்டிப்ளை பண்ணது இங்க வந்தா டிவைட் பண்ணும், minus 3 by 10. a equal to minus 3 by 10. இப்போ a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இதுக்கு ஆன்சர் எழுதுனா x by x square plus 1 into x minus 1 into x plus 2 equal to a ஓட வேல்யூ minus 3 by 10 minus 3 by 10 x plus 1 b வந்து 1 by 10. இப்போ 1 by 10 by x square plus 1 plus 1 by 6 into x minus 1 plus 2 by 15 into x plus 2 இப்படி கிடைக்கும். equal to இங்க ஒரு 1 by 10, இங்க ஒரு 1 by 10 காமனா இருக்கு. அப்போ 1 by 10 into minus 3x plus 1. 1 by 10 வெளியே வந்தா minus 3x இருக்கும், இங்க plus 1 இருக்கும். இது வெளியே எடுத்தோம். கீழே என்ன இருக்கு? x square plus 1 by x square plus 1 plus 1 by 6 into x minus 1 plus 2 by 15 into x plus 2. இதுதான்
நம்ம ஆன்சர். இந்த 1 into 1 போடலைனாலும் இது கரெக்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.